ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மனால பணம் இருந்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏழையாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மனால வாங்க முடியாது. ஸோ பணம் எப்பயுமே நம்ம கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதை சேமித்து வைக்கிறதுக்கான முயற்சிகளும் நம்ம செய்யணும். அப்போ தான் பணம் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு சேமிக்கிறோம் அந்த வருமானத்தில் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பணம் காசு இல்லை அப்படின்ற ஒரு கவலையும் இருக்காது. கடன்லையும் போய் மாட்டிக்க மாட்டீங்க. இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். எப்படி காசு சேமிக்கணும்னு கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் போல் நம்ம கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ரிச் பீப்புள் பிளான் ஃபார் 3 generations. புவர் பீப்புள் பிளான் ஃபார் சாட்டர்டே நைட். இது எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம்னு பார்த்தீங்களா? பணக்காரங்க அவங்களுடைய பேரங்க அந்த மாதிரி ஒரு 3 தலைமுறைக்கு எப்படி நம்ம காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க முயற்சி செஞ்சு அதுக்கான பணத்தை அவங்க சேர்த்து வைப்பாங்க, பெருக்குவாங்க. ஆனால் கஷ்டப்படுற மக்கள் காசே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனிக்கிழமை என்ன பண்ணலாம், நம்ம பார்ட்டிக்கு போகலாமா, இல்லைனா வெளியில் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா, வெளியில் எங்கேயாவது ஒரு ட்ரிப்புக்கு போகலாமா, எங்கே ஊர் சுற்ற போகலாம், எங்கே ஷாப்பிங் போகலான்ற மாதிரி நம்ம அதுக்கு தான் பிளான் பண்ணுறோம். ஸோ பணக்காரங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அவங்க எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. நம்மக்கிட்ட நம்ம வாங்குகிற சம்பளத்தை எப்படி செலவு பண்ணலான்றது யோசிக்கிறோம். அதனால தான் அவங்க பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க, நம்ம ஏழையாகிட்டே போகிறோம். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேமிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதுல தான் நீங்கள் உங்களுடைய செலவுகள் பண்ணணும். உங்களுக்கு வெளியில் போகணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக சேமித்து வச்சு அதை நீங்கள் செலவு பண்ணுங்கள். வாங்குகிற சம்பளம் எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக செலவு பண்ணிட்டோன்னா நாளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆகிடும். நம்ம ஏழையாக தான் இருப்போம். ஏழையாக மட்டும் இருக்காமல் இன்னும் அதிகமான ஒரு கடன் பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டைஸ் சேவிங். சேமிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சம்பளம் வந்த உடனேயே எல்லாத்தையுமே நம்ம செலவு பண்ணணுன்றதை தான் யோசிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளவு நம்மளுக்கு செலவாகுன்றதை எழுதுறதே கிடையாது. இப்போ 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் செலவுகள் இருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் செலவுகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 10,000 நம்ம சம்பளம் வாங்குகிறோன்னா ஒரு 15,000 நம்ம ஒரு பட்ஜெட்டை போடுறோம். இல்லை பட்ஜெட்டே போடுறதில்ல, நம்ம செலவு பண்ணுறோம், கடனை வாங்குகிறோம். நம்ம என்ன பண்ணணும், சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அதிலிருந்து ஒரு 5% ஒரு 10% 20% எடுத்து வச்சுட்டு மற்றதுக்கு தான் நம்ம செலவு கணக்கில் போடணும். எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சேமிப்பு நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சேமிப்புக்கு தான். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கையில் காசு எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஃபார் அ ரெய்னிங் டே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் அடிக்கும் போதே என்னெல்லாம் காய வைக்கணுமோ அதெல்லாம் காய வச்சு எடுத்துருவாங்க. ஏன்னா மழை காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எப்பயுமே எல்லா நாளுமே சந்தோஷமான ஒரு நாளாகவே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரலாம், மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஒரு விஷயம் வரலாம். திடீர்னு யாருக்காவது கல்யாணம் வச்சுருவாங்க, காது குத்து வச்சுருவாங்க, அதுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால் எப்பயுமே உங்களுக்கு இப்போ தெரியும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, இல்லைனா ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பேர் கூட ஆகலாம். ஸோ எப்பயுமே நம்ம
எதுவுமே நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. எதிர்பாராத விஷயங்கள் நெறைய நடக்கும். ஆனா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்படி எர்த்குயிக் வர்றதுக்கு முன்னாலே எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும் காலத்துல நம்ம வந்து அதுல தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நம்மகிட்ட இருக்கலாம். இத வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கூட நீங்க வந்து சொல்லிக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடியலா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானத்தில 6 மாசத்துக்கான அந்த காச தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வைக்கணும். ஆனா ரொம்ப முடியல அப்டின்னா, நீங்க 3 மாசத்துக்கு கூட நீங்க வந்து சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தனியா எடுத்து வைங்க. அதே மாதிரி இப்ப ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு நீங்க போணும், ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அதுக்கும் நீங்க வந்து சேமிப்புல ஒரு பகுதிய ஒதுக்கி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் அ ஸ்பெண்டிங் பிளான். நம்ம என்னைக்காவது வந்து இந்த மாரி ஒரு பிளான் போட்டிருக்கோமா நம்மளுடைய செலவு பண்றதுக்கு? நம்ம வந்து இப்ப வெளியில ஷாப்பிங் போணும்னு முடிவு பண்ணிட்டோம். எவ்வளவு காசு நம்ம எடுத்துட்டு போறோம்? எவ்வளவு காசுக்குள்ள நம்ம செலவு பண்ண போறோம்? என்னலாம் பொருள் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது பிளான் போடுறோமா? பிளானே போடுறது கிடையாது. நம்ம கண்ணுல என்னலாம் வந்து படுதோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருவோம். அது வந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா இன்னும் வசதியா போயிடும். எவனோ ஓசியில நம்மளுக்கு வந்து கடன் குடுக்குறானேன்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணிடுவோம். நாளைக்கு கடன்ல போய் மாட்டிட்டு அத திரும்பி கட்டும்போது தான் கஷ்டப்படுறோம் எல்லாருமே. எப்பயுமே வந்து நீங்க வந்து செலவே பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு ஆசை இருக்கும். அளவுக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடாது. அனாவசிய செலவுகள் பண்ணக்கூடாது. ஆனா செலவு பண்ணணும். இப்ப ஷாப்பிங் பண்ணணும் நீங்க அப்படின்னா, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எவ்வளவு காசுக்கு பண்ணணும்? என்னலாம் விஷயங்கள் வாங்கணும்னு. இப்ப நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கே நீங்க போறீங்க, ஏதோ ஷாப்பிங் பண்றதுக்குன்னா, அவங்க வந்து அங்க 1+1 ஆஃபர் போட்டு வச்சிருக்கலாம். இல்லன்னா இத வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நெறையா போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அது தேவை இல்லனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருவோம். அது நம்மளுடைய பிளான்லயே கிடையாது. அதனால எப்பயுமே வந்து எப்படி நீங்க செலவு பண்ண போறீங்க? எதுக்காக செலவு பண்ண போறீங்கன்றது நீங்க ஒரு பிளான நீங்க வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்கனால வந்து காசு சேமிக்க முடியும். நாளைக்கு வந்து அது யூஸ் ஆகும்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வாங்கிட்டு வர்ற பொருள் அது 1 வருஷம் கழிச்சு கூட யூஸ் ஆகாம கூட இருக்கலாம். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து அந்த காசு வேஸ்ட்டு தான். ஸோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. எவ்வளவு காசு? என்ன பொருளு? அப்படிங்கிறது. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி கன்சிஸ்டென்ட். இப்ப இந்த 1 மாசம் வந்து நீங்க வந்து சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாசம் உங்களுக்கு சம்பளம் குடுக்கல. நீங்க அதுக்கு அடுத்த மாசம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா நம்மள எல்லாரும் ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் வந்து சேமிப்பும். இந்த மாசம் நான் சேமிச்சு வச்சுட்டேன். அடுத்த மாசம் நான் சேமிக்க மாட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து என் செலவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்து வைக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, அது வந்து சேமிப்பு கணக்குல நம்மனால வந்து என்னைக்குமே வந்து சேராது காசு. நீங்க சேமிப்பு அப்படின்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கன்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு சேமிப்பு ஒரு ரூ. 10 போட்டீங்கன்னா கூட பரவால்ல. அடுத்த மாசம் அத வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குங்க. அடுத்த நாள் அதிகமாக்குங்க. ஆனா கன்டினியூஸா அத வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சேமிப்பு உங்க கண்ணுக்கே தெரியாம எவ்வளவு காசு சேரும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து கம்மியான ஒரு காசு தானே அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. நீங்க வந்து ரூ. 10 இன்னைக்கு சேர்த்து வைக்கிறீங்க. டெய்லினாலே வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு சேரும்? நெறைய காசு சேரும். அதனால கம்மியான காசு தான் சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு மனப்பான்மையில இருக்காதீங்க. எவ்வளவு காசு இருந்தாலும் பரவால்ல. சேர்த்து வைக்க பழகுங்க. அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 2 குடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா இதே இது இப்ப இருக்கிற பசங்க வந்து ஒரு ரூ. 100 குடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் இல்ல. ஸோ இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறத நம்ம பழகணும். அந்த நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து எப்படி சேர்த்து வைக்கணும், உனக்கு தேவையான பொருள நீ தான் வந்து சேர்த்து வச்சு நீ வாங்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தையும் உருவாக்குனீங்கனாலே, அவங்க பெருசானதுக்கு அப்புறமா வந்து செலவுகள குறைச்சுக்கிட்டு அவங்க நெறைய சேமிப்ப வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லிக் குடுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தடவ பண்ணிட்டு நிறுத்துறது கிடையாது. கன்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயின் கேஷ். நம்மகிட்ட வந்து எப்பயுமே வந்து இப்ப நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அவங்க கிட்ட வந்து காசு திடீர்னு வருதுன்னா, அது எல்லாத்தையுமே தூக்கி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாரி எல்லாத்தையுமே வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா கூட, அ ஒரு இன்வெஸ்ட் நெறைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். மொத்த காசையும் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு சொத்து வித்திருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அந்த காச எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அது மூழ்கி போச்சுன்னா, எல்லா காசுமே வந்து மொத்தமா மூழ்கி போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு பகுதிய தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நம்ம எந்த ஒரு இடத்துலயும் வந்து போடக்கூடாது. கொஞ்சம் காசு கையில நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து வச்சுக்கிறணும்.
எல்லாத்தையுமே போட்டுட்டு கடைசியில எல்லாமே மூழ்கி போற மாரி வந்து பண்ணக்கூடாது. இப்ப எமர்ஜென்சிக்குன்னே வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு ரூ. 2000 ரூ. 3000 ரூ. 5000 உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து உங்க கையில வந்து கேஷா நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளும் நீங்க பண்றது வந்து நீங்க கையில வந்து காசு எடுத்து நீங்க செலவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்பதான் வந்து அந்த கஷ்டம் தெரியும். ஒரு காச எண்ணி நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட குடுக்கும்போது தான், "என்னடா இது இவ்வளவு காசு போதா?" அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம டெபிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிட்டோம், கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. ஸோ அதனால எப்பயுமே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ண கத்துக்கோங்க. வீட்லயும் வந்து காசு வந்து கொஞ்சம் பத்திரமா வைக்கிற மாரி ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுடைய எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.